ஸ்டேட்டு என்னாச்சு ஏதாச்சும் 2 கட்சின்னு எழுதி கொடுத்துருக்கோமா நான் தமிழ்நாட்டை இல்லை யாரும் எதோ புதுசாக வந்து வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. புரியுதுங்களா? நம்ம திருப்பி அவனுங்களையே கொடுத்துருந்தா அப்போ அடுத்த ஜென்ரேஷன் எப்போ உருவாகுது? இந்த வாட்டி அவர் தான் வருவார்னு நிச்சயமாக இருக்குதுண்ணா. ஏன்னா நாங்களாம் ஆட்டோ ஓட்டுறோம், நான் படிச்சிட்டும் வந்து ஆட்டோ ஓட்டுறோம். நம்மளுக்கு யாரும் வேலை வெட்டிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. விஜய் வந்தோன்னே தான் அவருடைய ஆர்டி சேகர் பாபுன்னு பேர் யூடியூப்பில் வந்து யாருக்கும் தெரியாது. இன்னும் கூட வேசார்பள்ளியில் போய் கேட்டாலும், முல்லை நகர்லேருந்து கொடிங்கூர் கண்ணதாசன் நகர் எல்லாத்துல கேட்டாலும் ஆர்டி சேகர் யாருன்னே தெரியாது. இப்போ தான் தெரியும். ஏதோ பெரம்பூரில் விஜய் நிற்கிறானோ, யார் டிஎம்கேல நிற்கிறாங்கன்னு தெரியும் போது தான் தெரியும் இதுமாரி ஆர்டி சேகர் நிற்கிறாருன்னு. கிட்ட நெருக்கத்தில் தான் எல்லாருக்கும் 5000 ரூபாய் இந்த போட்டாங்க மகளிருக்கு. எல்லாமே இப்போ நடுவில் வந்தோன்னு தான் செஞ்சாங்க. அது அப்போ செஞ்சுருந்தா அப்போ மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் அவர் முதல்ல இலவசத்தை தவிர்த்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒர்க் இப்போ நான் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன்னா நான் ஆட்டோ ஓட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் பணம் கொடுத்தாதான் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனோன்னா அந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்ற. சப்போஸ் விஜய் கழிச்சிட்டாருன்னா இது அவருடைய கோட்டை நாட்டில் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சும்மானா காலத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு 2 கட்சி தான் வந்து நிற்குது. வேற யார் சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிறாங்க? அதுதான் புதுசாக ஒரு மாற்றம் வரணுன்னு தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்க போகிறாங்க. கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி அவர் தான் வருவார்னு நிச்சயமாக இருக்குதுண்ணா. ஏன்னா நாங்களாம் ஆட்டோ ஓட்டுறோம், நான் படிச்சிட்டும் வந்து ஆட்டோ ஓட்டுறோம். நம்மளுக்கு யாரும் வேலை வெட்டிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. இனி வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் குடும்பத்தை தான் பார்க்குறோம். ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க. வந்து இங்கே ஆர்டி சேகர் பாபு நம்ம வந்து வேசார்படியில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பெரம்பூரில் வந்து வண்டி ஓட்டின்னு இருக்கிறோம். அவங்க வேணா சொல்லி இங்கே வந்து பூசவாரி எடுத்துன்னு இருக்கிறோம். அவங்க வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. இனி கேஸ் விலை எல்லாமே ஏறி, அதால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இனி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். ஆர்டி சேகர் பாபு இருக்கிறாருன்னு அந்த தொகுதியில் இப்போ தான் தெரியுது. ஏன்னா இந்த விஜய் வந்தோன்னே தான் அவருடைய ஆர்டி சேகர் பாபுன்னு பேர் யூடியூப்பில் வந்தது. ஆனால் இந்த இடத்துல வேற யாரோ வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வராரோ இல்லையோ இந்த வாட்டி விஜய் தான் வருவார்னு ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜெயிக்க முடியும் ஐயா. எங்களை மாரி இளைஞர்கள் இருக்கிறோம், பெண்கள் இருக்கிறாங்க, அம்மாலாம் வயசானவங்க இருக்கிறாங்க. 2 கட்சி தான் மாறி வந்துருக்கிறாங்க. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் 5 வருஷம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நிற்கிறாரு. அதனால வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கலாம், தோக்கலாம், அது அவருடைய கெப்பாசிட்டி பொறுத்தது. ஆனால் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து திமுக தான் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் இல்லை, கன்ஃபார்ம். எங்களுக்கு எல்லாரும் எங்கள் வீட்லேயே எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஓட்டு 10 ஓட்டும் விஜய் தான் போட போகிறாங்க. அதுமாதிரி எல்லார் வீட்லேயும் போட்டு இருக்க போகிறாங்க. கன்ஃபார்ம் ஜெயிப்பார். எனக்கு நன்றி. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, வரலாம், நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி நெகட்டிவாகவே எதுவுமே கேட்குறீங்க. ஜெயிப்புங்க ஜெயிக்க மாட்டாது, அதுதானே. ஜெயிக்க முடியுமான்ற ஏன் முடியாதுன்னு எதுனா இருக்கு. ஏன்னா ஸ்டேட்டு என்னாச்சு ஏதாச்சும் 2 கட்சின்னு எழுதி கொடுத்துருக்கோமா நான் தமிழ்நாட்டை? இல்லை யாரும் எதோ புதுசாக வந்து வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. புரியுதுங்களா? நம்ம திருப்பி அவனுங்களையே கொடுத்துருந்தா அப்போ மாற மாட்டேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்காது. மக்கள் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. நம்ம நாடு இன்னும் பின்தங்கியே போகணும்னு முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் பையன் ஆட்டோ ஓட்டுன்னு எண்ணம் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனை முன்னேற்று தான் பார்க்கணும். அதை விட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேன் ஒன்றும் குலத்தொழில் ஒன்றும் செய்யலையே. ஏன்னா பிஸ்னஸ் ஆகுது, அரசியல் சர்வீஸ் செய்யணும். யாருக்கு நல்ல எண்ணம் இருக்கோ அவங்க வர போகிறாங்க, அவ்வளோதானே. இதில் ஒன்று கோட்டாக்கிட்டாலும் எதுவுமே கிடையாது. இன்னும் அந்த காலத்துலேயே இந்த மக்களை ஏமாத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பட் அது முதல்ல எப்போ மீடியாக்காரங்க எப்போ கரெக்டாக இருக்கீங்களோ, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா மீடியா கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்காகவே 2 கட்சிக்காகவே பேசிட்டு இருந்தா அப்போ மக்களை நீங்களே தான் த்ரெட் பண்ணுறீங்க மாதிரி. புரியுதுங்களா? மக்களோட மனநிலை மாறினா கூட நீங்கள் மாற விட மாட்டீங்க போல. அந்த நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டை வச்சுன்னு இருக்கு. அதனால தான் நம்ம இன்னும் மற்றவங்க பார்த்து ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து திமுகவோட கோட்டை, திரும்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகலாம் அப்போ தானே அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஹோட்டல்லாம் ஓச்சு. இந்த வாட்டிலாம் அவர் என்ன செய்கிறாரோ இல்லையா, இந்த எலெக்ஷன் வந்தோன்னா தான் இப்போ எல்லாருக்கும் கிட்ட நெருக்கத்தில் தான் எல்லாருக்கும் 5000 ரூபாய் இந்த போட்டாங்க மகளிருக்கு. எல்லாமே இப்போ நடுவில் வந்தோன்னு தான் செஞ்சாங்க. அது அப்போ செஞ்சுருந்தா அப்போ மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் அவர் தான் போட்டிருப்பாங்க. அம்மா இருக்கிற காலத்தில் அம்மா இருந்திருந்தாங்கன்னா நம்ம விஜய் சாரு அம்மா கூட தான் இருந்திருப்பாங்க. இப்போ அம்மா இல்லாத காரணத்தால தான் இப்போ விஜய் சாரு இப்போ அவர் இறங்கி மக்களுக்காக கஷ்டப்பட்டுனுக்குது. திமுக கோட்டைனா அதுக்குன்னு கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. மாறலாம், எப்படி கூட மாற்றங்கள் வரும். டக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மாறலாம். ஆட்சினது எப்படி யார் கையில இல்லைல்ல. மாறலாம், ஒரு மாற்றம் வரும். எம்ஜிஆர் கோட்டை, திமுக கோட்டை, எல்லார் கோட்டையும் மாறி
தான் வருது. ஒருத்தருடைய கோட்டைலாம் சொல்ல முடியாது. இப்போ விஜய் நிற்கிறாரு, சப்போஸ் விஜய் கழிச்சிட்டாருன்னா இது அவருடைய கோட்டை ஆயிடும்ல. புதுசாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சும்மானா காலத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு 2 கட்சி தான் வந்து நிற்குது. வேற யாரு சீஃப் மினிஸ்டரா இருந்துக்கிறாங்க? அதுதான் புதுசா ஒரு மாற்றம் வரணும்னு தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி இல்லைன்னா அடுத்த வாட்டி கொடுக்காதீங்க. ஒரு வாட்டி குத்து பாருங்க. குத்து பார்த்தா தானே அவர் செய்யறாரா செய்யலாம் அவரையும் நம்ம கேள்வி கேட்க முடியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், குத்து பார்க்கலாம். எங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டுமே விஜய்க்கு தான் போடுவோம். நாங்க விஜய் ரசிகர் தான். அந்த கோட்டையை ஒடிக்கிறது தான் எங்க நாயுடோட வேட்டியை. பெரம்பூர் தொகுதியில இங்க இருக்க மக்கள் சந்திக்கிற பிரச்சனையா என்ன இருக்கு? பிரச்சனை என்ன சரி அவங்கவுங்களுக்கு நீங்கள் முதல்ல இலவசத்தை தவிர்த்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒருத்தர் இப்போ நான் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன்னா நான் ஆட்டோ ஓட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் பணம் கொடுத்தா தான் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனேன்னா அந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன். நீ எலிஜிபிள் இருக்கா, உனக்கு திறமை இருக்கா, கண்டிப்பாக அது டைரக்டாக டிஎன்பிசி எக்ஸாம் அதுலேயே நிறைய நடக்குது. அதை நம்ம பேசணும்னு வச்சுக்க பெரிய நம்ம ஆட்டோக்காரன் என்ன தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அப்படி நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நேர்மையாக யார் நடந்தாலும் அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து தான் ஆகும். அதுதான் இந்த தொகுதியில் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்றாங்க. ஆனால் விஜய் சார் வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு திருப்பி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் அது எதனா ஒரு ஸ்டாண்டு மூலியமா இல்லை யாருக்குன்னா எதனா ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து பேசினாங்கன்னா அதுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வீட்டில் சாப்பாடு எல்லாமே. ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு பிரோஜனமே இல்லை. அது இந்த வாட்டி விஜய் தான் வருவார். சரி பண்ணாத பிரச்சனை, அந்த காவா நீர் போகாத ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ரோடுங்க சரியில்லை, அது ஒரு பிரச்சனை. இங்கே காலங்காத்தால அண்ணன் மெட்ரோ நடக்கிறாங்கன்னு டிராஃபிக் ஆகுது. ஸ்கூலுக்கு போக முடியல, பஸ்ஸு சரியா இல்லை. அடிக்கடிக்கு அந்த ரோடுங்க சரி இருக்காது. மழை வந்தால் தண்ணி போக வசதி இருக்காது. வடச்சென்னெல்லாம் உங்களுக்கே தெரியும். மழை வந்தால் ஒரு நாள் மழை பெஞ்சா தண்ணி போக வசதியே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் சரி பண்ணல. இன்னும் மழைநீர் வரைக்கல்வான்னு சொன்னாங்க. அது முழுமையாக ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சு? இது எங்களாமே சாதாரண ஆட்டோ டிரைவர் கேட்டால் அது இருக்காது. அதனால நாங்கள் ஓட்டு போட்டால் எங்கள் தலைவருக்காக அவர் கேட்பார், எங்களுக்கோசம் அவர் பாடுபடுவார். எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எல்லாவுடைய வேலையும் முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் எல்லாம் ஏடிஎம்கே இருக்கிறாங்க தான். ஆனால் இந்த 5 வருஷத்தில் எல்லாமே முதலமைச்சர் எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. இல்லைண்ணா, இன்னும் கூட இந்த பெரம்பூர் தொகுதியில் நம்ம வேசார்பையில் ஆர்டி சேகர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏன்னு இப்போ கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் மக்களுக்காக நிறைய நல்லதெல்லாம் செஞ்சது ரொம்ப போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இன்னும் கூட வேசார்பையில் போய் கேட்டாலும் முல்லை நகர்லேருந்து கொடிங்கூர் கண்ணதாசன் நகர் எல்லாத்துல கேட்டாலும் ஆர்டி சேகர் யாருன்னே தெரியாது. இப்போ தான் தெரியும். ஏதோ பெரம்பூரில் விஜய் நிற்கிறானோ யார் டிஎம்கேல நிற்கிறாங்கன்னு தெரியும் போது தான் தெரியும் இந்த மாதிரி ஆர்டி சேகர் நிற்கிறாரு. இது வரைக்கும் ஆர்டி சேகர் யாருன்னே தெரியாது. அப்படி பார்த்தா போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 52% ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் நாங்கள் டிஎம்கேக்கு போட்டோன்னா ஏடிஎம்கேல அம்மா இறந்துட்டாங்க. புரியுதுங்களா? எடப்பாடி வந்தாரே நல்லது செய்யலைன்னாங்க. சரி, அதுக்கோசம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டி மாற்றம் தேடணும். சரி, டிஎம்கே வச்சோம். அதே போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் நின்று விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருக்கோம். டிவிகே தான், டிஎம்கே இல்லை. அதுதான் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இப்போ திமுக வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அவங்களோட ஆட்சிக்கு? அவர் வந்து ரேட்டிங் கொடுக்கலன்னா ஒரு 5%ல 2% கொடுக்கலாண்ணா. ஏன்னா அவர் வந்து இப்போ நடுவில் வந்து எல்லாருக்கும் உதவுனாரு. அதால தான் அவர் 2% கொடுக்குறோம். அதை உதவுலன்னா ஒரு 0% தான். 2 கொடுக்கலாம். நான் கொடுங்க. எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு தான் கொடுப்பேன். 1-2 தாங்க கொடுக்க முடியும். அது கொடுக்க முடியாது. ஆமாம், மக்களோட விருப்பமே என்னமே அதுதான். பெரம்பூர் தொகுதியில் டிவிக்கே கன்ஃபார்மாக ஜெயிக்கும். 0 கொடுக்கலாம். அதுதான். ஏன்னா இல்லைண்ணா, கஷ்டமாக இருக்குண்ணா. எதுவுமே பண்ணதில்லைண்ணா. இதுதான் 5க்கு ரேட்டிங்னா 5க்கு 5 கூட கொடுக்கலாம். காரணம்னா நல்லதாக பண்ணிக்கிறார். குளத்தூர் பக்கத்தில் பண்ணிக்கிறாரு. இது எல்லாம் இந்த எல்லாம் பார்க்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்ல உதவி பண்ணிக்கிறாரு. அதே நேரத்தில் எல்லாமே வந்து முதியோர்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற உணவுக்கு எல்லாம் பண்ணிக்கிறாரு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை தண்ணி வருது. ஆனால் தண்ணியும் அதை வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. டெமாலிஷ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதை மக்களோட போய் சேரணும். நல்லது எது கெட்டது எதுன்றது மக்களுடைய தீர்மானம் தான். ஒருத்தர் சொல்லி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால அவங்களுடைய முடிவு தான். தொகுதிக்குன்னு தனியாக யாரும் பண்ண முடியாது. ரேட்டிங்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒன்றும் மீடியா கிடையாது ரேட்டிங் கொடுத்து மக்களை ஏமாத்தும். எனக்கு என்ன தோணுது அதை செய்வேன். அது ஒன்று.